என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக நமது காரியங்களை செய்யலாம், தங்கு தடையின்றி செய்யலாம், வெற்றிகரமாக செய்யலாம் என்பது தான் அதிகாலையிலே இந்த ஆசனம் தரப்படுகிறது. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு நோயற்ற வாழ்வை தருகிறது. தனக்குத்தானே டாக்டராக மாறிக்கொள்ளக்கூடிய அற்புத சக்தியை தருகிறது. ஆகவே தான் இந்த ஆசனம் நமக்கு அதிகாலை வேளையில் தரப்படுகிறது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு சந்திராஸ் 8 வயது, அனன்யா 6 வயது, முதல் வகுப்பு படிக்கிறார். இவர் SPOS ஸ்கூலில் படிக்கிறார். இவர் ஜெயகோபால் கபரடியா பள்ளியில் படிக்கிறார். யோகா என்னுடைய சென்டரில் இந்த குழந்தை படித்து கொண்டிருக்கிறது. இவர் அவர் வீட்டு அருகாமையில் உள்ள ஒரு யோகாசன பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இருவர்களும் மிக எளிமையான ஆசனம், ஆனால் அதிகப்படியான பலன் கிடைக்கக்கூடிய ஆசனம், மாரி ஜாரி ஆசனம். மாரி ஜாரி என்றால் பூனை ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் அப்படியே இந்த மாரி ஜாரி ஆசனம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மெதுவாக செய்யணும், வேகமாக செய்யக்கூடாது. அப்போ தான் முழுமையான தலை மேலே போட்டோம், நல்ல அப்படி நிறுத்தி செய்ய வேண்டும். முதுகெலும்பு கழுத்துக்கும் தான், தலைக்கும் தான் வேலை. இதில் என்னென்னா, முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் நீங்கிவிடும். கழுத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒருதல மண்டையடி, பல்வேறு பிரச்சனைகள், முதுகெலும்பு குழையின் தன்மை வந்துவிட்டாலே பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எளிமையான ஆசனம். இன்றைக்கு கம்ப்யூட்டரில் இருப்பவர்கள் அநேக பேருக்கு இந்த அடிமுதுகில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்துவிடும், கழுத்து வலி வந்துவிடும். அவர்கள் எல்லோரும் வந்துவிட்டால் அந்த அலுவலகத்தில் கீழே ஒரு 10 தடவை இப்படி பண்ணிட்டால் உடனே ரிலீஃப் ஆகிடும். ஆசன பயிற்சியாலைக்கு செல்லணுங்கிறதே கிடையாது. கழுத்து வலி, முதுகு வலி, உட்கார்ந்து வேலை செய்வர்களுக்கு வரும். அங்கேயே இதை பண்ணிடணும். இது எப்போ வேணாலும் பண்ணலாம், சாப்பாட்டுக்கு முன்னால் பின்னாலே இல்லைங்கெல்லாம் கிடையாது. நமது யோகிகள் முடியாதவர்கள், இயலாதவர்களுக்கு கூட ஆசனங்களை வைத்திருக்கார்கள். பாருங்கள், இது யாரும் செய்யலாம், முடியாதுன்னு சொல்லவே முடியாது. படுக்கையில் இருப்பவர்களை கூட இந்த ஆசனம் செய்ய வைக்கலாம். ரொம்ப காலமாக படுக்கையில் இருப்பாங்க, நடக்க முடியாது, எந்திரிச்சு உட்கார முடியாது. அப்படி ஆட்களை கூட நாம் பக்கத்தில் உதவி செய்து இந்த ஆசனங்களை நாம் செய்ய வைப்பீர்களானால் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவார்கள். அதான் உண்மை. ஆசனங்கள் என்பது அபூர்வமான பலன்களை தரக்கூடியது, அற்புதமான பலன்களை தரக்கூடியது. மனிதனை நீண்ட ஆள் வாழ வைக்கக்கூடிய ஆசனம். முனிவர்கள்லாம் 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆசனங்களை செய்துதான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பிராணாயாமங்களை செய்துதான் வாழ்ந்திருக்கிறார்கள். காட்டிலே கிடைக்கக்கூடிய கனிவளங்களை சாப்பிட்டு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். மனிதன் கனிவளங்களை சாப்பிட்டு பிராணாயாமங்களை செய்து இது போன்ற ஆசனங்களை செய்தால் ஈஸியாக 100 வயதையும் தாண்டலாம், ஏன் 1000 வயதையும் தாண்டலாம் என்பதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற அருமையான அற்புதமான ஆசனங்களை எல்லோரும் பழகி நோயற்ற வாழ்வு பெற்று நீண்ட நாள் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.